ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாகுங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கடகடான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஐபிஎல் மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து சமையல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து கடகடான்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மஸ்க் மலன், அதாவது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு சூப்பரான மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக்கை பண்ணி மதியானம் ஐபிஎல் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடகடன்னு பண்ணோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஸோ மஸ்க் மலனை வாங்கி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மேலே வந்து நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக தோலை வந்து நம்ம சீவிட முடியும். தோலை சீவினதுக்கப்புறமா இது மாதிரி ஃப்ரூட்டை மட்டும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர், நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து நம்ம நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை ஒரு சில பேர் ஹனி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சுகர் போட்டால் தான் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மஸ்க் மலன் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆப்பிள் ஜூஸுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அந்த மில்க் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி சம்மர் சீசன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மஸ்க் மலன் சொல்கிறத விட ஆப்பிள் ஜூஸ்னே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து தேவையான அளவு நான் வந்து 1.5 டம்ளர் வந்து பால் வந்து சேர்த்து ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபில்ட்ரு கூட அந்த ரொம்பவே நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது வடிகட்ட கூட தேவை கிடையாது. அப்படி ஃபில்ட்ரு பண்ணாமே அழகாக வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. டேஸ்ட்டு அவ்வளோ வந்து ஆப்பிள் ஜூஸ் கிட்டத்தட்ட ஆப்பிள் ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். குழந்தைங்களை ஈஸியாக ஏமாற்றி நம்ம வந்து கொடுத்துட முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச்சுக்கு கிளம்ப போகிறோம். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து ஒரு லைவாக வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். அதுவும் வந்து தோனி வந்து இதுதான் இந்த மேட்ச் தான் ஃபைனல்னு சொல்கிறதுனால லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் எனக்கு ஆஃபீஸில் வந்து எனக்கு டிக்கெட் கிடச்சிது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து போக முடியலை அந்த டிக்கெட்ஸில். ஸோ போன வருஷமே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த தடவை வந்து ஐபிஎல் மேட்ச் கண்டிப்பாக ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து டிக்கெட்டும் வாங்கியாச்சு. டிக்கெட்டோட ப்ரைஸை மட்டும் கேட்காதீங்க, ஹார்ட் அட்டாகே வந்துடும். ஸோ பட் வந்து என்னென்னா லைஃப்பில் ஒன் டைம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லைவ் மேட்ச் பார்க்கணுங்க. வேறு லெவல் வைப்ஸு, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. அங்கே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக செம்ம ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. செம்ம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அத்தனை பேரும். கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் வந்து அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட ஹிஸ்ட்ரி, அதை வந்து லைஃப் லாங் நம்ம வந்து அந்த ஐபிஎல் போய் பார்த்ததை வந்து மறக்கவே முடியாது. அதுவும் தோனி ஆடுறத வந்து மறக்கவே முடியாமல் ஆச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் தான் கிடச்சிது. ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து வாங்குங்க. ஸ்கேம் எதுவும் பிளாக்லலாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிளாக்ல வாங்காதீங்க. பட் நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. ஸோ உள்ளே போய் ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து உயிர் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கேன் ஆகாமல் திரும்பி வந்து போனாங்க. நிறைய குழந்தைங்கள ஃபேமிலியை நிறைய பணம் கொடுத்துலாம் வாங்கிட்டு வந்து நிறையா பேர் ஏமாற்றத்தோடு போனதை பார்க்கும்போது மனசே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீயாக விசில்ஸு, அதுக்கப்புறம் அந்த போர்டு 4-6ங்கிற போர்டு, அதுக்கப்புறம் கேப்பு, அப்புறம் கொடி, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து அந்த ஃப்ளாக்லாம் வந்து வாங்கினோம், காசு கொடுத்து விசில் வாங்கினோம். ஆனால் வந்து தேவையே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து முன்னாடியே போயிடணும். இப்போ மேட்ச் வந்து 7:30க்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நான் 5 o'clockலாம் வந்து அங்கே ரீச் ஆகிட்டேன். முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக வந்து நிறைய கொடுப்பாங்க. நாங்கள் கரெக்டாக வந்து 5:30க்கே போயிட்டோம். ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ட்ரி வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ 7:30க்கு மேட்ச்னால் நிறைய பேர் அந்த டைமுக்கு வராங்க. அந்த டைமுக்கு போகாதீங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிடுங்க. இது மாதிரி கிரவுண்டு வந்து காலியாக இருக்கும் போதே அந்த பிச்செலாம் ரெடி பண்ணுவாங்க, நிறைய செட்டிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க, வார்ம் அப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிளேயர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதனாலே நாங்கள் 5 o'clock ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனோடனே நாங்கள் வெளியில் வந்து எங்களுக்கு தெரியல, பேக் வந்து கண்டிப்பாக அலோடு கிடையாது, வாட்டர் பாட்டில் அலோடு கிடையாது, எதுவுமே அலோடு கிடையாதுங்க. காயின் கூட அலோடு கிடையாது. உள்ளே போகும்போது ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எதுக்கும் ஆதார் கார்டை கையில் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் எந்த நேமில் வேணாலும் ஆன்லைன் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ஐடியும் ப்ரூஃபை செக் பண்ணுவாங்க. அதனால் ஆதார் ஐடியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேலட் ஜென்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு குட்டி பேகு கூட அலோடு கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தெரியாமல் பேக்
பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் பேக் எடுத்துகிட்டு வரல, எனக்கு முன்னாடியே தெரியும் ரூல்ஸு. அது வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ள கடையில் ரெண்ட்டுக்காக அந்த பே பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வராங்க. 150 ருபீஸ் மேட்ச் முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேகை வாங்கிட்டு போகிற ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு எந்த பேக்கும் எடுத்துகிட்டு போயிடாதுங்க. ஒரு சின்ன ஹேண்ட் பேக்கு கூட எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அலோடு கிடையாது. லேப்டாப் அலோடு கிடையாது. மொபைல் அலோடு உண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. காயின்ஸ் கூட ரொம்பவே வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கு கூட அலோடு கிடையாது அங்கே. எல்லாமே பேப்பர்ஸ் மட்டும்தான் அலோடு. வேறு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. குழந்தைங்கள்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக அலோடு கிடையாது. நாங்கள் போனோடனே மேட்ச் வந்து கிரவுண்ட் எல்லாம் காலியாக இருந்தது. நிறைய பேர் வார்ம் அப்லாம் பண்ணாங்க. நிறைய ஷூட்லாம் பண்ணோம், ஃபோட்டோலாம் பண்ணோம். வேறு கொஞ்சமாக கூட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 7:30க்குலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேலரி பயங்கரமாக ஃபுல்லாகிடுச்சு. செம்ம விசில் சத்தம், செம்ம சவுண்டு. அப்படி எல்லாருமே சிஎஸ்கே டிஷர்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி டிஷர்ட்லாம் வாங்கி டிஷர்ட்லாம் வச்சாச்சு. அதனால் இந்த வருஷம் எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம மேட்ச் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டிக்கெட்டும் வந்து வாங்கியாச்சு. ஃபைனலி அந்த டேவும் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து அப்பர் லோயர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வந்து கிடச்சிது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மேட்ச்சு. செம்ம சூப்பராக இருக்குங்க. கேலரியும் சரி, அங்கே உள்ள கேமராஸ், அங்கே பேக்ரவுண்டில் ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஃபன்னுக்கு வந்து அளவே கிடையாது. அங்கே வந்து ஒரு கேலரியில் அங்கேருந்து ஸ்பீக்கரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை வந்து என்கேஜாக வரதுக்கு அப்பப்போ மியூசிக் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப வேறு லெவலில் ஃபன்னு, வேறு லெவலில் வைப்ஸுங்க. உண்மையிலே லைஃப்பில் வந்து மறக்க முடியாத தருணம் ஐபிஎல் வந்து பார்த்தது அப்படின்னே சொல்லுவேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து விற்கிறாங்க. கேலரியிலே கொண்டு வந்து தராங்க. பீஸா, பர்கர், இது மாதிரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து கிடைக்கிது. ஸோ ப்ரைஸும் வந்து ஓகே தான். 150, 200 எல்லாமே கிடைக்கிது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. வந்து கோக் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஜூஸஸ் இருக்குது. அதனால் ஃபுட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 7:30க்கு ஆரம்பித்து மேட்ச் வந்து 11 o'clock 11:30 வரைக்கும் போச்சு எங்களுக்கு. என்ட்ரியில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எப்படிலாம் செக்கிங் நடக்குது, கொஞ்சம் கடுமையாக தான் செக்கிங் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் உள்ளே போகணும். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் போடுறதுக்குலாம் வந்து ஆள் இருக்காங்க. காசு கொடுத்து நீங்கள் ஃபேஸ் பெயிண்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த கொடி மாதிரி விற்கிறாங்க. அப்புறம் தலையில் கட்டிக்கிறதுக்கு ரிப்பன் விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போய் வாங்கிக்கலாம். டிஷர்ட் கூட வெளியிலேயே வந்து விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் டிஷர்ட் ஒரு வேலை போட்டு போல அப்படின்னா வெளியிலேயே வாங்கி 200, 300லாம் இருக்குது. ஆனால் இதை வந்து நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. 1000 ருபீஸ் கொடுத்து டிஷர்ட்லாம் வாங்கினோம். ஆனால் அதெல்லாம் வேணாம். 300 ருபீஸ்க்கு ஒன் டேக்கு என்ஜாய் பண்ணுறது 300 ருபீஸே ஒர்த்து நல்லாவே இருக்குது அந்த டிஷர்ட்டும். அதை போட்டே போகலாமே, ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. என்னடா தோனி வரலையே நினச்சேன். கடைசி பாலில் தோனி வந்து 4 வந்து அடித்தாருங்க. கேலரியே வேறு லெவலில் இருந்தது. அத்தனை பேரும் மொபைலில் வந்து ஆன் பண்ணி டார்ச் வந்து அடித்தாங்க. அதே மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துபை வந்து எல்லா பாலும் 6 செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சிஎஸ்கே தோற்றாலும் சரி, ஜெயித்தாலும் சரி, மேட்ச்சு வந்து செம்ம லைவில் பார்க்கும்போது நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய வந்து கேம் சேஞ்சர்லாம் நடக்குது. ரொம்பவே கவனமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது ஐபிஎல் வந்து நேரில் போய் பார்த்தது. ஸோ லைஃப்பில் வந்து ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு வந்து நினச்ச விஷ்லிஸ்ட் நிறையா இருக்கும் இல்லையா. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷ்லிஸ்ட் வச்சுருப்போம். அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்து தோனி விளையாடுறதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு நான் நினச்சது நடந்துருச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. நைட்டு அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாகவே ஓலாலாம் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இல்லைனா ஓன் வெஹிக்கிள் கூட நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். டிக்கெட் வந்து ஸ்கேம் இல்லாமல் நிறைய காசு கொடுத்து ஏமாறாமல் கரெக்டான ஒரிஜினல் டிக்கெட்டாக வாங்கிக்கோங்க. உள்ளே போகும்போது, கேலரிக்கு போகும்போது எதுவுமே வந்து கையில் வந்து எடுத்துக்காதீங்க. கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.